குவைத் நாட்டுக்கு சொந்தமான பாரிய எரிபொருள் போக்குவரத்து கப்பல் ஒன்றின் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக குவைத் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தின் துபாய் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த அந்த கப்பலில் மசகு எண்ணெய் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதனால் அங்கு தீ விபத்து ஏற்பட்டுள்ளதுடன் அதனை கட்டுப்படுத்தும் பணிகளுக்காக துபாய் தீயணைப்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. தாக்குதல்களினால் எரிபொருள் கசிவு ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரை அத்தகைய நிலைமை எதுவும் பதிவாகவில்லை என பிரித்தானிய கடல்சார் கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தரைவழி தாக்குதலுக்கு தயாராகின்றதா? அமெரிக்க ராணுவத்தின் 82வது பிரிவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான வீரர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து கொண்டிருப்பதாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க படைகள் தரைவழி தாக்குதல்களுக்காக தயார்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வரும் பின்னணியிலேயே இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வட கரோலினா மாகாணத்தில் உள்ள போர்ட் பிராக் தளத்தில் இருந்து செல்லுகின்ற இந்த வீரர்கள் பாராசூட் கையாளுதல் மற்றும் அதன் உதவியுடன் தாக்குதல் நடத்துவதில் அனுபவம் வாய்ந்தவர்கள் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. கடந்த வார இறுதியில் ஜப்பானிலிருந்து 3500 வீரர்களுடன் புறப்பட்ட USS ரிப்போலி போர்க்கப்பலும் மத்திய கிழக்கை சென்றடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. குறுகிய காலத்துக்குள் ஈரானுடன் இணக்கப்பாட்டுக்கு வர முடியாவிட்டால் ஈரானின் நீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அளிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். யுத்த நடவடிக்கைகளை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் நிர்வாகத்துடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதில் முன்னேற்றம் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து அவர்கள் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் கப்பல் போக்குவரத்துக்காக திறக்காவிட்டால் அந்த நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள், கார்க் தீவு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களை முற்றாக அழித்த பின்னரே அமெரிக்கா ஈரானை விட்டு வெளியேறும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்கா இதுவரை வேண்டுமென்றே எந்த ஒரு மின் உற்பத்தி நிலையத்தையோ அல்லது நீர் சுத்திகரிப்பு நிலையத்தையோ இலக்கு வைக்கவில்லை எனவும், இருப்பினும் 47 வருடகால ஈரான் பயங்கரவாத ஆட்சி அமெரிக்க வீரர்களை கொலை செய்துள்ளதாகவும் அதற்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்படும் எனவும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் முதல் தெரிவு இன்னமும் ராஜதந்திரமே என குறிப்பிடப்பட்டதுடன் ஈரான் பகிரங்கமாக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் மிகவும் வெற்றிகரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஈரானில் இடம்பெற்று வரும் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கை நாம் திட்டமிட்டபடியே மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்லப்படுகின்றது. நாளாந்தம் எமது ராணுவம் ஈரானின் பயங்கரவாத ஆட்சிக்கு எதிராக பலமடைந்து வருகின்றது. இதுவரை 11,000க்கும் மேற்பட்ட எதிரிகளின் இலக்குகள் அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போது ஈரான் அரசாங்கத்துக்கு தாக்குதல் நடத்துவது ஒருபுறம் இருக்க தம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட நாளை விட தற்போது ஈரானிடமிருந்து ஏவப்படும் ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் சுமார் 90% வரை குறைந்துள்ளன. அவர்களின் கடற்படையையும் நாம் முழுமையாக அழித்துள்ளோம். 150க்கும் மேற்பட்ட கப்பல்கள் அழிக்கப்பட்டுள்ளன. இப்போது அவர்களுக்கு கடலில் பலத்தை காண்பிப்பதற்கான எவ்வித இயலுமையும் இல்லை. இதேபோன்று அவர்களின் ஏவுகணை ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலைகளில் 70% நாம் அழித்துள்ளதால் இனிவரும் காலங்களில் அவர்களிடமிருந்து ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களும் குறைவடைந்துள்ளன. அத்துடன் அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் ஈரானின் வான்பரப்பை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளன. ஆயிரக்கணக்கான வான்வழி தாக்குதல்கள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நாளாந்தம் தாக்குதல்கள் வலுவடைந்து வருகின்றன. ஜனாதிபதி டிரம்ப் ஒரு மாதத்துக்கு முன்னரே எதிர்பார்த்ததை போன்று இப்போது ஈரான் மண்டியிட்டுள்ளது. அவர்கள் பகிரங்கமாக எதனை கூறினாலும் இந்த அழிவை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மேசைக்கு வர விரும்புவதாக உள்நாட்டிலிருந்து எமக்கு தெரிவிக்கின்றனர். அதனாலேயே ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது நடத்தவிருந்த தாக்குதல்களை ஜனாதிபதி 10 நாட்களுக்கு நிறுத்தி வைத்துள்ளார். இது அவர்களுக்கு கிடைத்துள்ள பொற்கால வாய்ப்பாகும். ஒன்று, அணுசக்தி கனவுகளை கைவிட்டு சமாதானத்துக்கு திரும்ப வேண்டும். இல்லாவிட்டால் உலகின் பலமிக்க ராணுவத்திடமிருந்து கிடைக்கும் தண்டனையை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இதனிடையே அமெரிக்கா யாருடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றது என்பதை வெளிப்படுத்த முடியாது என அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையூடாக பிரச்சினைகளை நிவர்த்திக்க முடியாவிட்டால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க தயார் என அவர் வலியுறுத்தியுள்ளார்.
ஜனாதிபதி நேற்றிரவு வெளியிட்ட கருத்து தொடர்பில் பேசலாம். கார்க் தீவின் எண்ணெயை கைப்பற்றுவதாக அவர் கூறினார். அவர் அதனை எப்படி செய்வார்? அதற்கு தரைவழி படைகளை அனுப்ப வேண்டியிருக்கும் அல்லவா? முதலில் இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்ன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஈரானின் கடற்படையை அழித்து வருகின்றோம். அவர்களின் ஏவுகணை அமைப்புகளை அழித்து வருகின்றோம். அவர்களால் மீண்டும் புதிய ஏவுகணையோ அல்லது ட்ரோன்களையோ உருவாக்க முடியாதபடி அந்த தொழிற்சாலைகளையும் அழித்து வருகின்றோம். ஏனெனில் இது அனைத்து பிராந்தியத்திற்கும் பாரிய அச்சுறுத்தலாகும். இப்போது நீங்கள் பார்க்கின்ற ஈரான் அதன் பலவீனமான நிலையில் உள்ளது. இன்னும் 2 வருடங்களில் அவர்கள் மேலும் ஆயிரக்கணக்கான ஏவுகளை உருவாக்கினால் என்ன நடக்கும் என சிந்தித்து பார். அது எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆபத்தாகும். ஜனாதிபதி ட்ரம்ப் அதனை தீர்க்கவே முயற்சிக்கின்றார். இப்போது அவர்கள் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தவும் அதிலிருந்து வரி பெற்றுக் கொள்ளவும் முயற்சிக்கின்றார்கள். அதற்கு இடமளிக்க முடியாது. இதனை நிறுத்துவதற்கு ஜனாதிபதியிடம் போதுமான தெரிவுகள் உள்ளன. இருப்பினும் நான் இங்கு இராணுவ தந்திரோபாயங்கள் தொடர்பில் பேசப்போவதில்லை. அது பாதுகாப்பு பிரிவினரின் வேலையாகும். எப்படி இருந்தாலும் சில வாரங்களில் நாம் இந்த இலக்குகளை அடைவோம். இந்த பிராந்தியத்தில் உள்ள ஒவ்வொரு பயங்கரவாத குழுவின் பின்னணியிலும் ஈரான் உள்ளது. இவர்கள் முட்டாள்தனமாக செயற்படுகின்றார்கள். இவ்வாறான பயங்கரவாதிகளின் கைகளில் அணு ஆயுதங்களை ஒப்படைக்க முடியாது. அதனாலேயே அண்டை நாடுகளும் நமக்கு உதவி செய்கின்றன. நீங்கள் அவர்களை முட்டாள்கள் என கூறினாலும் ஜனாதிபதி புதிய நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறுகிறார். யார் அந்த புதிய நிர்வாகம்? அமெரிக்கா நேரடியாக அவர்களுடன் பேசுகின்றதா? அவர்கள் யார் என்பதை நான் இப்போதே கூற மாட்டேன். ஏனெனில் அது ஈரானுக்குள் அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். ஈரானுக்குள் தற்போது சிறிய பிளவு ஏற்பட்டுள்ளது. ஈரானின் ஆட்சியாளர்கள் தமது பணத்தை பயங்கரவாதிகளுக்கு செலவிடாமல் தமது மக்களுக்காக செலவிட்டிருந்தால் இன்று அந்த நாடு முற்றிலும் மாறுபட்ட நிலையில் இருந்திருக்கும். ஈரான் மக்கள் மிகவும் திறமையானவர்கள். இருப்பினும் ஆட்சியாளர்களே பிரச்சனையாக உள்ளனர். ஆகவே முன்னே ஆட்சியாளர்களை விட மாறுபட்ட முறையில் சிந்திக்கும் ஒரு குழுவினர் எம்முடன் கலந்துரையாடி வருகின்றனர். உண்மையாகவே இதனை மாற்றுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் உள்ளதா என பார்ப்போம். எப்படி இருந்தாலும் பேச்சுவார்த்தைகளூடாக இதனை தீர்க்கவே நாம் விரும்புகின்றோம். இருப்பினும் அதற்கு முடியாவிட்டால் நாம் எதற்கும் தயாராக இருக்கின்றோம். ஈரானின் பதில். ஜனாதிபதி ட்ரம்ப், அமெரிக்க ராஜாங்க செயலாளர், வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் ஆகியோர் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த போதிலும் ஈரான் அந்த கருத்துக்களை மீண்டும் ஒரு முறை நிராகரித்துள்ளது. கடந்த 31 நாட்களில் அமெரிக்காவுடன் ஈரான் எவ்வித பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவில்லை என ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பக்கி குறிப்பிட்டுள்ளார். இதுவரை பாகிஸ்தான் உள்ளிட்ட மத்தியஸ்தர்களூடாக பல்வேறு ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டமை மாத்திரமே இடம்பெற்றுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தற்போது அமெரிக்கா தனது ராணுவ நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் பின்னணியில் ஈரானை பாதுகாப்பதே ஈரானின் நிலைப்பாடு எனவும் அவர் கூறியுள்ளார். 1 வருட கால பகுதிக்குள் 2 சந்தர்ப்பங்களில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போதே அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் மேற்கொண்டமையினூடாக அமெரிக்கா ராஜதந்திரத்துக்கு இழைத்த துரோகத்தை ஈரான் ஒருபோதும் மறக்காது எனவும் ஈரானின் வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். அவ்வாறாயினும் ஹோர்முஸ் நீரிணையை திறக்க முடியாவிட்டாலும் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கவனம் செலுத்தியுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சஞ்சிகை குறிப்பிட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்காக முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைக்கு மேலதிகமான காலம் தேவைப்படலாம் என்பதே இதற்கு காரணமாகும். ஹோர்முஸ் நீரிணைக்கு என்ன நடக்கும்? ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் போக்குவரத்துக்கு கட்டணம் பெறுகின்ற திட்டத்துக்கு ஈரானின் பாராளுமன்ற குழு அனுமதி அளித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர் இந்த திட்டத்தை உறுதிப்படுத்தியுள்ளார். அதற்கமைய அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கப்பல்கள் அந்த நீரிணை ஊடாக பயணிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலதிகமாக ஈரானுக்கு எதிரான தடை விதிப்புக்கு ஆதரவு வழங்கிய ஏனைய நாடுகளுக்கும் இந்த தடை பொருந்தும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஓமான் நாட்டுடன் இணைந்து ஈரான் இந்த புதிய கட்டண முறைமையை முன்னெடுக்க உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் நிலைப்பாடு. ஈரானுடனான போர் எப்போது நிறைவடையும் என்பது தொடர்பிலான கால அட்டவணையை உருவாக்க தாம் விரும்பவில்லை என அமெரிக்க ஊடக நிறுவனம் ஒன்றுடனான நேர்காணலில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நாம் இந்த போருக்கு வந்து 1 மாதத்துக்கும் அதிகமாகிவிட்டது. நீங்களே இந்த போரை வழிநடத்துகின்ற பிரதமர். இந்த காலப்பகுதிக்குள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து எவ்வாறான வெற்றியை பெற்றுள்ளன என்பதை நான் அறிய விரும்புகின்றேன். இதன் முடிவை நாம் எப்போது காண முடியும்?
போருக்கு முன்னர் ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மாத்திரமன்றி முழு உலகிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருந்தது. அவர்களே உலகின் பிரதான பயங்கரவாத மையமாக திகழ்கின்றனர். கடந்த சில தசாப்தங்களாக ஆயிரக்கணக்கான அமெரிக்கர்கள் அவர்களின் குண்டுகளால் கொல்லப்பட்டனர். அவர்களின் அமெரிக்க தூதரகங்கள் மீது குண்டு வீச்சு நடாத்தினார்கள். ஜனாதிபதி ட்ரம்பை 2 தடவை கொல்ல முயன்றார்கள். இப்போதும் அந்த முயற்சியை கைவிடவில்லை. அவர்கள் எப்போதும் அமெரிக்காவிற்கு மரணம் என்றே கூறுகின்றார்கள். அமெரிக்கா தலைமையிலான மேற்கத்திய கலாச்சாரத்தை அளிப்பதே அவர்களின் நோக்கமாகும். இஸ்ரேல் அவர்களுக்கு சிறியதொரு எதிரி மாத்திரமே. ஏனெனில் நாம் அவர்களின் அந்த பயணத்திற்கு தடையாக இருக்கின்றோம். ஈரான் தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு நான் நீண்ட காலமாக எனது ஐரோப்பிய நண்பர்களிடம் கூறி வந்தேன். அமெரிக்காவின் எந்த ஒரு நகரத்தின் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடிய அணு ஏவுகணைகளை உருவாக்கவே அவர்கள் முயன்றனர். இப்போது அந்த டிகாயோ ஹார்சியா மீதான தாக்குதலின் ஊடாகவே அவர்கள் முழு ஐரோப்பாவையும் இலக்கு வைக்க முடியும் என தெரிகின்றது. ஐரோப்பா இது தொடர்பில் தற்போது தூங்கிக் கொண்டிருந்தாலும் ஒரு தனி மனிதன் இந்த ஆபத்தை முன்கூட்டியே கண்டறிந்தார். அவர் டொனால்ட் ட்ரம்ப் ஆவார்.